இன்னைக்கு நானும் திருப்பதி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து டைரக்டா நீங்க போய் பெருமாளை பார்த்து பெருமாள்கிட்ட வேண்ட ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கும் கேட்டீங்க அப்படின்னா அது முழுசாவெல்லாம் நடக்காது. நீங்க இங்க இருந்து திருப்பதி போகணும், டைரக்டா நீங்க அந்த பெருமாள்கிட்ட வேண்ட ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னா நீங்க ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனாதான் அது வந்து நீங்க கேட்கிற ஒரு விஷயம், நீங்க வேண்ட ஒரு விஷயம் அப்படியே முழுசா வந்து நடக்கும். திருப்பதி இன்னைக்கு நம்ம வந்து அழகா திருப்பதி போயிட்டு வந்து அந்த பெருமாளை பார்க்கும்போது டைரக்டா நம்ம வந்து ஃபேஸ் பார்த்துருவோம். நீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஃபேஸ் பார்க்கவே கூடாது, பாதத்துல இருந்து அதோட மூஞ்சியை பார்த்தாது நீங்க கேட்கிற ஒரு விஷயம் நடக்கும். இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த வீடியோக்குள்ள வந்திருக்கு. டீடைலா நான் சொல்றேன், என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா தான் நீங்க கேட்கிற ஒரு விஷயம், நீங்க கேட்கறதுக்கான பலன் வந்து முழுசா அப்படியே வந்து கிடைக்கும் அப்படின்னு நம்ப முடியுதா? பட் ஆனா அதுதான் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது தெரியாம இன்னைக்கு நானும் திருப்பதி போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து போயிட்டு வராங்க. பட் ஆனா என்ன பண்றோம் அப்படின்னு தெரியாம உல்டாவா பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன கௌதம், என்ன வேணாலும் எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரி கிடைக்காது. ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. இந்த ப்ரொசீஜர் படி நீங்க ஃபாலோ பண்ணி போனாதான் நீங்க கேட்கறதுக்கான ஒரு விஷயம் வந்து அவரும் நடத்தி வைப்பாரு. ஏன்னா நீ வந்து நம்ம சும்மா வந்து பார்த்துருப்பாரு அப்படின்ற மாதிரி அவர் நினைச்சிடக்கூடாதுல்ல. அதை தாண்டி வந்து இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு போகும்போது அவருக்கும் தெரியும், சரி ஓகே நம்ம பக்தன் வந்து இந்த மாதிரி வரா, நம்ம கிட்ட இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வேண்டி வரா அப்படிங்கிற போது நம்மளும் கருணை காட்டுவோம் அப்படின்னு சொல்லி அவர் அந்த பெருமாளை வந்து கீழே வந்து இறங்கி வந்து காப்பாரு. அதுக்கு நீங்க ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாது என்னென்ன அப்படிங்கறத டீடைல் எக்ஸ்பிளைன் சொல்றேன். ஹாய் ஹலோ மிதம் அண்ட் ஜி ஹச். ஃபர்ஸ்ட் நீங்க திருப்பதி போகணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாள் கிட்ட நீங்க வந்து வேண்டணும். நான் இந்த மாதிரி திருப்பதிக்கு போறேன், எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் இங்க வேண்டணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்க வீட்டை சுத்தி இருக்கக்கூடிய சரௌண்டிங்கள், அதாவது உங்க வீட்டை சுத்தி எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அங்க நீங்க ஃபர்ஸ்ட் போகணும். அங்க போய் நான் இந்த மாதிரி திருப்பதிக்கு போறேன், பெருமாளை என்ன நல்லபடியா வழி அமுச்சு வச்சு நான் கேட்கிற பலன்கள் எல்லாத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி வந்து அங்க வந்து வேண்டணும். இந்த ஒரு விஷயம் நீங்க பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்க வீட்டுல இருந்து கிளம்பி முடிச்சுட்டு டைரக்டா நீங்க திருப்பதிக்கு போயிட்டு அங்க போய் முதல்ல பண்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அங்க வராகி தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கோயிலுக்கு வந்து போகணும். அந்த கோயிலுக்கு போய் என்ன பண்ணணும் அப்படிங்கறத நான் சொல்றேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த கோயிலுக்கு போய் சாமியை மட்டும் கும்பிட்டுட்டு எனக்கு என்னென்ன ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கறத மட்டும் சொல்லிட்டு வரக்கூடாது. நீங்க என்ன பர்பஸ் காண்டி வந்திருக்கீங்க, அதாவது நீங்க என்ன ஒரு காரணத்துக்காண்டி வந்திருக்கீங்க, என்ன ஒரு காரணத்துக்காண்டி நீங்க வந்த காரணம், அதாவது நீங்க வந்த நோக்கம், அதாவது உங்க நீடுக்காண்டி வந்திருப்பீங்களா அந்த நோக்கம் என்ன அப்படிங்கறத அங்க நீங்க சொல்லணும். அந்த சாமி கிட்ட நீங்க சொல்லணும், நான் இந்த மாதிரி சொல்ல போறேன், என்ன நல்லபடியா இந்த ஒரு விஷயம் நடக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு முன்னாடி என்ன நல்லபடியா இங்க இருந்து பெருமாள் கிட்ட கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்றது நீங்க ஃபர்ஸ்ட் வந்து வேண்டணும். இந்த ப்ரொசீஜர்ஸ் வந்து நீங்க ஃபர்ஸ்ட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வீட்டுல ஃபர்ஸ்ட் பெருமாளை கும்பிடணும், அடுத்து உங்க சரௌண்டிங்ல எந்த பெருமாள் கோயில் இருக்கோ அந்த பெருமாள் கோயிலை கும்பிடணும். அடுத்து திருப்பதிக்கு போயிட்டு அங்க கீழே இருக்கக்கூடிய பத்மாவதி தாயார் அந்த சாமி அந்த கோயிலுக்கு போய் அங்க வந்து அந்த சாமியை வந்து கும்பிடணும். அங்க நீங்க உங்க காரணம் என்ன அப்படிங்கறத சொல்லணும். என்ன காரணத்துக்காண்டி நீங்க வந்திருக்கீங்க. இன்னைக்கு நம்ம திருப்பதி போற ஒவ்வொருத்தவங்களும் ஒரு காரணத்துக்காண்டி தான் வந்து போவோம். எனக்கு இது நடக்கணும், இல்லை எனக்கு இது நடக்கணும், இது எனக்கு நடந்துருச்சு அதுக்காண்டி என்ன பண்ண வந்திருக்கேன், அது என்ன நான் வேண்டுனா இது நடந்துருச்சு அதுக்காண்டி இதுக்கு வந்திருக்கேன். இந்த மாதிரி பல காரணங்கள், பல லட்சம் பேர் பல கோடி பேர் வந்து தினமும் போயிட்டு வராங்க அப்படின்னா ஒவ்வொருத்தவங்களுக்கு பல ஆயிரம் கனவுகள் வந்திருக்கும், பல ட்ரீம்ஸ் வந்திருக்கும். அது நிறைவேறணும், அது எனக்கு நடக்கணும், இது எனக்கு நடந்துருச்சு அதனால நான் வந்திருக்கேன், இவ்வளவு நான் போடுறேன், இவ்வளவு தங்க போடுறேன், இவ்வளவு வைரம் போடுறேன், இவ்வளவு இது போடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் காரணம் இன்னைக்கு வந்து திருப்பதிக்கு போறது அப்படிங்கிறது இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சின்ன அளவில் ஆரம்பிச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் தினம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு மிகப்பெரிய ரீசனே இதுதான். நடக்கிறது கேட்கறது நடக்குது. அப்ப கேட்கறது நடக்குதுன்னா என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ண நடக்கும். அந்த ப்ரொசீஜர்ஸ் அப்ப நீங்க சொல்லிட்டு இருக்கேன். இந்த ப்ரொசீஜர் படி நீங்க ஃபாலோ பண்ணனாலதான் உங்களுக்கு மோர் தென் வந்து நடக்கும். பட் ஆனா இவங்க மோர் தென் நடந்தவங்க கிட்ட நீங்க கேட்டு பாருங்க, திருப்பதி போறதுக்கு எங்கப்பா போயிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு கோயிலுக்கு போயிட்டு தான் வந்து போயிருப்பாங்க. அதை தாண்டி வந்து டைரக்டா நம்ம திருப்பதி போயிட்டு போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்துட. அதுக்கு கீழே என்னென்ன விஷயங்கள் இருக்கு, எங்க போயிட்டு அடுத்து எங்க போகணும் பெருமாள்கிட்ட அப்படிங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த பத்மாவதி தாயார் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க ஒரு இடத்துக்கு வந்து போகணும். அடுத்து எங்க போகணும் அப்படின்னா நீங்க படியால நீங்க திருப்பதி போய் பார்க்க போறோம், அதாவது மேல இருக்கக்கூடிய திருமலையில இருக்கக்கூடிய பெருமாள் நீங்க பார்க்க போறதுக்கு படியால நீங்க போறீங்க அப்படின்னா ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். அந்த படி ஏறும் போது ஒவ்வொரு படி ஏறி தாண்டி போகும்போதும் ஒரு சில வேர்ட்ஸ் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணலாம். என்ன இவ்வளவு தூரம் கொண்டு வந்து ஏதாச்சும் எப்படி சொன்னா ஒரு நன்றி தேங்க்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து இருக்கும்ல. இன்னைக்கு ஒரு சாமி கிட்ட ஒரு பெருமாளே அப்படின்னு சொல்லலாம், என்னை காப்பாத்து பெருமாள் அப்படின்ற இந்த மாதிரி ஒரு சில வேர்ட்ஸ் வந்து அதாவது சே அப்படின்னு சொல்லுவோம்ல. அதை நீங்க ஒவ்வொரு படிக்கு நீங்க சொல்லி ஏறும் போது அந்த அடி விழுகும். அந்த அடி மீன்ஸ் என்ன சொல்றேன் அப்படின்னா ஒரு சிலை வந்து சும்மா உருவாகாது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பிரகாஷ் ராஜ் சொல்லியிருப்பாரு, ஒரு செல்ல ஒரு சிற்பமா வந்து நின்று இன்னைக்கு ஏன் ஓப்பனா சொல்லி இன்னைக்கு திருப்பதியை எடுத்துப்போமே, திருப்பதி பெருமாள் எடுத்துக்கோ, அத்தனை அடி வாங்கினனாலதான் இன்னைக்கு அத்தனை லட்சம் கோடி பேர் வந்து பாக்குற அளவுக்கு இருக்கு அப்படின்னா அதுக்கு அத்தனை அடி வாங்கியிருக்கு. அப்ப நீங்க இந்த படியில ஒவ்வொருத்தரும் ஏறி சொல்லும் போது அது ஒலிக்கும். அங்க மேல இருக்கக்கூடிய பெருமாளுக்கு அது கேட்கும். இது கேட்டு நீங்க ஒரு ஸ்டெப்ஸ் மூலம் நடந்து நீங்க மேல போய் அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா புஷ்கரணியில நீங்க
வந்து குளிக்கணும். அதாவது மோர் தென் வந்து குளிக்க முடியல அப்படின்ற மாதிரி சிச்சுவேஷன் இருக்கு அப்படின்னா அந்த தண்ணியை எடுத்து உங்க மேல, அதாவது உங்க தலையில உங்களை சுத்தி வந்து நீங்க தெளிச்சுக்கணும். இது முடிச்சதுக்கு அப்புறம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, அங்க அந்த பத்மாவதி தாயாரு, இங்க புஷ்பகரணி, அடுத்து எந்த கோயிலுக்கு நீங்க போகணும் அப்படின்னா வராகி பெருமாள் கோயிலுக்கு வந்து நீங்க போகணும். அதுவுமே அங்கேயே தான் வந்திருக்கும். இங்க போய் என்ன வேண்டணும் அப்படின்னா, என்ன அங்கிருந்து என் ஊர்ல இருந்து, அதாவது நீங்க இருக்கக்கூடிய லொகேஷன் நியர்பைல இருந்து அங்க இருந்து என்னை கிளப்பி இங்க ஒரு தூரம் வர வச்சு பத்மாவதி தாயாரை பார்க்க வச்சு இங்க கரணியில குளிக்க வச்சு அதை தாண்டி வந்து இன்னைக்கு வந்து இப்ப நான் உங்ககிட்ட வந்து நிக்கிறேன் பெருமாள், வராக பெருமாள்கிட்ட வந்து நீங்க நின்று அந்த கோயில்ல போய் அந்த பெருமாளை பார்த்து நின்று என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு நன்றி. என்னை இவ்வளவு தூரம் அங்கிருந்து இங்க வரை கொண்டு வந்து பெருமாளை பார்க்க வைக்கிறதுக்கு இவ்வளவு தூரம் என்னை வந்து புஷ் பண்ணதுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றி. உங்களோட காரணத்தை நீங்க வந்து சொல்லணும். வாட் இஸ் யுவர் நீட் அப்படின்ற மாதிரி இருக்கும்ல, அது உங்களோட தேவை, உங்களோட நீட் என்ன அப்படிங்கறத அங்க இடத்துல நீங்க சொல்லணும். அதை கேட்டு முடிச்சுட்டு அடுத்துதான் நீங்க திருப்பதிக்கு போகணும். இவ்வளோ ஒரு ப்ரொசீஜர்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாத்தையுமே நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். ஒரு திருப்பதிக்கு போகணும் அப்படின்னா டேரக்டா கிளம்பி நீங்க டேரக்டா போய் பெருமாளை பார்த்து டேரக்டா வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. நீங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் வந்திருக்கு. நீங்க வீட்டுக்கு வந்துட்டோம் முடிஞ்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது கிடையாது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் வந்திருக்கு, அதையும் நான் வந்து சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு திருப்பதி போறதே ஒரு மிகப்பெரிய ஒரு வரம். அதாவது இன்னைக்கு எத்தனையோ லட்சம் பேர் கோடி பேர்னால அவங்களால நினைச்சா கூட திருப்பதிக்கு போக முடியாம வந்திருக்காங்க. ஏன் என்ன ஒரு ரீசன்னா, இதை வந்து சொல்லுவாங்க, இந்த ஒரு சேயிங் வந்து இருக்கும், உங்களை பெருமாள் கூப்பிட்டாங்க, உங்களை பெருமாள் கூப்பிடுறாருப்பா நீங்க போறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு சேயிங் வந்து சொல்லி எல்லாருமே இந்த கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எவ்வளவு தூரம் உங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு உண்மைன்னு தெரியல, பட் ஆனால் பர்சனலாக நான் ஃபீல் பண்ண அளவுக்கு சொல்கிறேன். சீரியஸ் இதுதான் ஒரு உண்மை. அதே மாதிரி தான் சிவனும். நீங்கள் சிவனை பார்க்க போகணும் அப்படின்னு நினச்சாலும் சிவன் நினச்சா மட்டும்தான் உங்களால் போய் பார்க்கவே முடியும். அதே மாதிரி தான் பெருமாள் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் நீங்கள் போய் பார்க்கவே முடியும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்திருக்கு. இங்கே டைரெக்டாக போய் நீங்கள் திருப்பதியை பார்க்கும்போது, பெருமாளை பார்க்கும்போது ஸ்ட்ரெயிட்டாக ஃபேஸை பார்த்துடக்கூடாது. ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் ஃபேஸை பார்க்குறீங்க அப்படின்னா வாட் இஸ் தட் மேட்டர், அது வந்து எனக்கு எப்படி உங்களுக்கு எப்படி நான் அதுக்கு நான் சொல்றேன்னு தெரியல, பட் பயங்கர ரஷ்ஷாக தான் இருக்கும், பயங்கரமா புஷ் பண்ணுவாங்க, சரியான கூட்டம் இருக்கும். இது எல்லாமே ரியலைஸ் பண்ண முடியுது. இவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி பாதத்துல இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நீங்க மேல அவரோட கண்ணை, அவரோட ஃபேஸை வந்து நீங்க பார்க்கும் போதுதான் ஒரு முழு பலனை வந்து எடுக்க முடியும், ஈர்க்க முடியும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு உண்மை. இது நீங்க நம்பிக்கோங்க. அங்க நீங்க என்ன வேண்டுறீங்களோ மோர் தென் 100க்கு 100% இது நடக்கும். இது நடந்தவங்க அதிக பேர் இருப்பீங்க, எத்தனையோ லட்சமோ எத்தனையோ கோடி பேர் இருப்பீங்க. ஏன் நான் இருக்கேன், இந்த வீடியோ பார்த்துருக்க எத்தனையோ பேர் இருக்கீங்க. லீவ் மீ தி கமெண்ட்ஸ், உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க மறக்காம. இந்த மாதிரி ஒரு விஷயம் நீங்க ஃபாலோ பண்ணி முடிச்சுட்டு திருப்பதியை பார்த்துட்டு, அதாவது திருப்பதி பெருமாளை பார்த்துட்டு கீழே இறங்கி திருமலையில இருந்து திருப்பதி கீழே வந்து அங்கிருந்து உங்க வீட்டுக்கு நீங்க வந்து உங்க வீட்டுல நீங்க முதல் விஷயத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க எந்த சாமி கிட்ட முதல்ல வேணுனீங்களோ, அது எந்த ஒரு சிலையோ இல்ல எந்த ஒரு சிற்பமோ எதுவா இருந்தாலும் சரி, அங்க நீங்க ஃபர்ஸ்ட் என்னை கூட்டு போயிட்டு வந்ததுக்கு மிகப்பெரிய ஒரு நன்றி, நான் நினைச்ச ஒரு விஷயம் வந்து நல்லா நடக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டி முடிச்சுட்டு அடுத்து அங்க, அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா, திருப்பதி நீங்க எந்த ஒரு பெருமாள் கோயிலுக்கு போனீங்க அங்க நீங்க போய் வேண்டி முடிச்சுட்டு அதையும் சொல்லி முடிச்சுட்டு நீங்க வந்தாதான் இப்படிப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் நீங்க வந்து ஃபாலோ பண்ணி முடிச்சா மட்டும்தான் நீங்க கேட்கறதுக்கான பலன் முழுசா வந்து நடக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமா இருந்திருக்கும் நினைக்கிறேன். இந்த விஷயம் நிறைய பேருக்கு தெரியாம போயிட்டு வந்துட்டு இருக்காங்க, பட் அவங்களுக்கு இது முக்கியமா ஷேர் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸோட குரூப்ஸ், ஃபேமிலி குரூப்ஸ், யாருக்காக ஷேர் பண்ணுங்க. இனிமேல் போறவங்களுக்கும் சரி, இல்லை போயிட்டு வந்தவங்களும் சரி, இல்லை இனிமேல் பிளான் பண்ணிட்டு இருக்கிறவங்களும் சரி, இந்த ஒரு ப்ரொசீஜர்ஸை வந்து தெரிஞ்சுட்டு நீங்க போங்க. சும்மா போயிட்டு வந்து, ஆனால் இப்படி நீங்க போயிட்டு வரும்போது என்ன ஒரு சின்ன ஒர்க் தான் நீங்க பண்ண போறீங்க, பட் இந்த ப்ரொசீஜர்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணும்போது மோர் தென் டிஸ்கஸ் உங்களுக்கு கிடைக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் சேர்க்கலாம் மறக்காம வச்சுக்கோங்க. என்னை பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணி சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபைல்ஸ் வந்து பெஸ்ட்லாம் ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ஸ்மே கொடுக்குறேன், இன்ஸ்டாகிராம், மோஜ், ட்விட்டர் அண்ட் எல்லா லிங்க்ஸ்மே கொடுக்குறேன். போய் மறக்காம செக் பண்ணி பார்த்து மறக்காம ஃபாலோ பண்ணிச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.